புத்தாண்டு புது வருடம் இது ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப புத்தாண்டு சொல்ற ஒரு வார்த்தையும் இருக்கு, புது வருடம் சொல்ற வார்த்தையும் இருக்கு. இந்த ரெண்டும் வந்து உண்டா இல்ல வேற வேறையா? இப்ப சில பேர் இப்படி யோசிக்கலாம், புத்தாண்டு புது வருஷம் இது வந்து இப்ப பேச்சு வழக்குல மருவி போன சொற்களை வந்திருக்கலாம். ஆனா உண்மை இன்னும் கொஞ்ச நேரத்துல உடைப்போம். அதுக்கு முதல் புது வருடம் வருடம் சொல்றது என்ன, எப்படி அந்த புது வருடம் சொல்லு வந்தேன்னு பார்த்தா, தமிழ்ல நாங்கள் வருடை என்று சொல்றது என்ன தேண்டா, ஆடுகள்ல ஒரு இனத்தை தான், ஆட்டின ஒரு இனத்தை தான் நாங்கள் வருடை என்று சொல்றது. சரி, இப்ப இந்த வருடைக்கும் புது வருடம் இது இப்ப புது வருஷம் வந்து நாங்கள் எதை புது வருஷம் என்று சொல்றோம்டா, சூரிய பகவான் மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப சஞ்சரிக்கிறேன்டா எப்படி என்றா, இப்ப சூரியன் வந்து ஒரு காலம் மீனத்தை இருந்து மேசத்துக்கு மாற போறது இல்லை, சூரியன் ஒரே நிலையில இருக்க போகுது. இப்ப அத பூமி வந்து சூரியனை வந்து ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி கொண்டு போகுது. இப்ப நீள்வட்ட பாதையில சுத்தி கொண்டு விட்டுக்கு புது வருஷம் புத்தாண்டு ரெண்டும் போகிறது. இப்ப புது வருஷம் வந்து நாங்க உண்மையான சித்திரப்பரப்பை தான் வருஷம் சொல்றோம். யா என்னன்னு சொன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்றாங்க, ஜனவரி ஃபர்ஸ்ட்ல வந்து புது வருஷ வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. ஸ்டைலா இருக்கும், புது வருட வாழ்த்துக்கள் தமிழ்ல சொல்லுவாங்க. உண்மையா ஜனவரியில வந்து புது வருட வாழ்த்துக்கள்னு சொல்றது ஒரு அர்த்தம் இல்லாத வார்த்தை பிரயோகம். இப்போ நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொன்னால் அது ஓகே, ஏன்னா ஒரு 365 நாள் கால கணக்குக்கு அது செட் ஆகும். புது வருடம்ன்றதே வந்து இப்போ வருடம் என்ற சொல்லு எங்கேருந்து வந்தது அந்த பேர் சொல்ல பார்த்தோம்னா, வருடை என்ற சொல்லிலிருந்து வரும். வருடை என்ற சொல்லு எப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டு இனம், ஆட்டில் செம்மறி ஆடு மாதிரி நிறைய வகையான ஆடுகள் இருக்குத்தானே, அதில் வருடை என்றது ஒரு வகையான ஆடுகள். அந்த ஆடுகள்ல இருந்து தான் வருடம் என்று சொல்லி வருது. சரி, ஆட்டுக்கும் வருடத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், ஆடு என்றது வந்து மேஷ ராசியை குறிக்கும். மேஷ ராசி வந்து ஒரு ஆட்டின் தலைய உருவத்தில் இருக்கும். இப்போ மேஷ ராசிக்கும் வருடத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், சுலபமான விஷயம் தான். மீன ராசியில இருந்து மேட ராசிக்கு சூரியன் நகர்றது. சூரியன் நகர்ன்னு சொன்னால், ஒரு பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியன் நகர்ற மாதிரி தான் தோன்றும், ஒரு தோற்ற அசைவு. இப்போ பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியனுக்கு பின்புலத்துல மீன ராசி முதல்ல தெரியும். எப்ப எந்த புள்ளியில அது மேஷ ராசிக்கு மாறுதோ அந்த இடத்தை தான் நாங்க வருடத்துக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுக்கிறோம், நியம புள்ளியா எடுத்து வச்சுங்கன்னா. காலம் வந்து சக்கரம்னு சொல்லுவோம், எப்பவுமே சுத்திட்டு இருக்கும், அது மீண்டும் மீண்டும் வரும். அப்போ ஒரு இடத்துல தொடங்கி முடியாம அது மீண்டும் மீண்டும் நடக்கிற ஒரு சுழற்சி. கால கணிதம்ன்றது ஒரு சுழற்சியா இருக்குது. அப்ப அந்த சுழற்சியில வந்து நாங்கள் சரியா கணிக்க போற மாட்டோம். உண்மையில ஒரு வட்டத்துக்கு வந்து தொடக்கவும் முடிவும் சொல்லல, அது தொடர்ந்து சுத்திட்டே இருக்கும். ஆனா நாங்க ஏதாவது ஒரு புள்ளிய ஆரம்ப புள்ளியா முடிவு புள்ளியா வைக்கலாம். இப்போ வட்டத்துல எந்த புள்ளியை நாங்கள் ஆரம்ப முடிவா தெரிவு செய்யலாம். எங்கன்னா முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த வட்டத்தின் சரியான பரிதி, இந்த நீளத்தை கணிக்க, காலத்தை கணிக்கிறதுக்கு மேஷ ராசியின் ஆரம்ப புள்ளிய வருடப்பிரபா அந்த தொடக்கமா ஒரு காலகணிதத்தின் ஆரம்ப புள்ளியா எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் வருடம் என்ற சொல்லு வந்து மேஷ ராசிய முதலாவது நாளா, மேஷ ராசியில சூரியன் பிரவேசிக்கிற அந்த கணத்தை வருடத்தோட ஆரம்ப புள்ளிய ரெஃபரன்ஸ் யார் அடிக்கிறோமோ அவர்கள் வந்து வருடப்பிரபு என்ற சொல்ல பாவிக்கலாம். இல்ல ஜனவரி 1ஆம் தேதியைத்தான் நாங்கள் ஒரு ஆண்டோட தொடக்கமா பாவிக்கிறவர்கள் வந்து புத்தாண்டு என்று சொல்றதுதான் சரியா இருக்கும். புது வருடம் என்று சொல்றது அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை பிரியமா மாறிடும். இதுல வந்து 12 ராசி இருக்கு. 12 ராசியும் வந்து 12 மாதத்தை குறிக்குதா, இல்ல இப்ப இவங்க வந்து இப்ப சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கிறதால அதுல தோன்ற ராசியும் அந்த மாதமா எடுக்கிறாங்க. இல்ல, ரொம்ப நைஸ். என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே இப்ப சில கணக்குகள், இப்ப நாங்கள் இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல 10, 100, 1000 என்று போறதுதான் இன்ட்ரெஸ்டிங், நல்ல ஒரு கால்குலேஷனா இருக்கும். ஆனால் காலக்கணிதம் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ 24 மணித்தியாலம், 7 நாட்கள், 30 அல்லது 31 நாட்கள் சேர்ந்த ஒரு மாதம், அல்லது 365 நாட்கள் சேர்ந்த ஒரு வருடம், இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் வந்து 10 அடியாக கொண்ட இலக்கங்கள் வந்து சம்மந்தப்படுற குறைவே. இப்போ நாங்கள் 10 நாட்கள், 100 நாட்கள், 1000 நாட்கள் இந்த மாதிரி கால்குலேஷனுக்கு போகாமல் 7, 12 இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு காரணத்திலேருந்து தான் வருது. இப்போ உலகத்தில் எல்லா கலாச்சாரத்தை சேர்ந்த மக்களும் வந்து நாட்களை வந்து பானசாஸ்திரத்திலிருந்து பிரிக்க இல்லாத ஒரு இதுல தான் இருக்கேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுவோம், ஞாயிறுண்டா சண்டே, சட்டன் சனி, சனிக்கிழமைண்டா சட்டன்டே, 3 டே. அப்ப கிரகங்களை வந்து காலக்கணிதத்திலிருந்து பிரிக்க இல்லாது. அதே போலதான் ராசி மண்டலங்களையும் காலக்கணிதத்திலிருந்து பிரிக்க இல்லாது. இப்ப ஆரம்ப காலத்துல கிரேக்கர்கள் அல்லது ரோம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, 10 தான் அவைக்கு பிடிச்ச இலக்கம் மாதிரி. அப்போ 10 அடிப்படையாக கொண்ட ஒரு கால கணிதத்தை உருவாக்கிக்கலாம்.
10 மாசங்கள் என்று சொல்லி வந்தாங்க. இப்போ 10 அன்னைக்கு டெசிமல், டிசம்பர், நானோ 9 நவம்பர், 9வது மாதம் நவம்பர் ரெண்டு வந்துச்சு. ஒக்டேன், அக்டோபர்ஸ் அந்த மாதிரி வரைக்கும். அக்டோபர் வந்து அந்த காலத்தில் 8வது மாசமா இருந்தது. 7 வந்து செப்டம்பர், செப்டம்பர் 7வது மாசமா இருந்துச்சு அந்த காலத்துல. ஆனா 10 மாசங்களை கொண்ட வேண்டிய கால கணிதம் வந்து சரியா இருக்கல. என்னன்னா அது தொடர்ந்து சுழற்சியா சுழல வழி கிடைக்கல. பருவ காலங்கள் வந்து பிழைக்க வலிக்கிடுது. அவை இந்த நைல் நதி பெருக்கெடுக்கிற காலமோ அல்லது விவசாயம் செய்யறதுக்கான மழை காலம், அறுவடை காலம், குளிர்காலம், இந்த கணிப்பு வந்து அவர்களை சரியா செய்யலாம் போச்சு. ஆனா இந்தியர்கள், ஆசிய மக்கள் நாங்கள் வந்து என்ன செய்திருந்தோம்னு சொன்னா, எங்களோட காலத்தை, டைம் ஃப்ரேமை வந்து பிரபஞ்சத்தோட தொடர்படுத்துகிறோம். 12 ராசி மண்டலங்களோட தொடர்படுத்தி அவற்றோட இசைந்து போய்கல அந்த கால கணிப்பு வந்து மிக துல்லியமா இருந்தது. அப்படி அந்த துல்லியமா இருந்ததால நாங்கள் அதை தொடர்ச்சியா பின்பற்றி கொண்டு வந்த நாங்கள். அந்த துல்லியமான கணிப்பு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதம். அப்போ 12 ராசி 12 மாதங்கள். ஒரு வருடத்துக்கான வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னப்போ, ஒரு வருடம்ன்றது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் 365 நாள் அல்ல 366 நாள், 365 கால் நாள், இந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு வருடத்துக்கான வரைவிலக்கணம் மிக தெளிவா இருக்கும். எப்பவுமே மேசராசின் ஆரம்ப புள்ளியில சூரியன் பயணிக்க ஆரம்பிச்சு ஒரு முழுமையான சுழற்சியை முடிச்சு மறுபடியும் மேச ராசியின் ஆரம்ப புள்ளிக்கு வாரதுதான் ஒரு வருடத்துக்கான வரவிலக்கணம். ஒரு வருடம் என்று சொன்னா மேச ராசியிலிருந்து மீண்டும் மேச ராசிக்கு வந்தடை, சூரியன் சார்பு வேகமா வந்தடைகிறதுக்கு எடுக்கிற காலப்பகுதி ஒரு வருஷம் என்று சொல்லுவோம். ஒரு நாள் என்று சொன்னா 12 மணிலிருந்து 12 மணின்றதெல்லாம் இல்லை. ஒரு காலை பொழுதுல இருந்து அடுத்த காலை பொழுது வரைக்குமான காலப்பகுதி ஒரு நாள் என்று சொல்லுவோம். ஒரு நாளுக்கான வரவிலக்கணம் வந்து பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுக்கிற காலம் அல்லது ஒரு காலையில இருந்து அடுத்த காலை வரைக்குமான காலப்பகுதி என்று வரும். ஒரு வருடம் என்று சொன்னா மேஷ ராசியிலிருந்து மறுபடியும் மேஷ ராசிக்கு வர்றதுக்கான காலப்பகுதி. சரி, இப்போ ஒரு மாதத்துக்கு என்ன வரவிலக்கணம் என்று சொன்னா அதுவும் சுலபம். அதுல நேர கணக்கு, நாட்கணக்கு எல்லாம் வராது. ஒரு ராசியில சூரியன் பயணிக்க எடுக்கிற காலம் ஒரு மாதம். இப்ப மேச ராசியில முழுமையா சூரியன் பயணிக்க எடுக்கிற காலம் ஒரு மாதம். 1வது மாதம் சித்திரை. இப்ப சித்திரை மாசத்துக்கான வரவிலக்கணம் என்று சொன்னா ஒரு மேசராசின் ஆரம்ப புள்ளியிலிருந்து மேசராசின் முடிவிடம் வரைக்கும் சூரியன் பயணிக்க எடுக்கிற கால அளவு ஒரு மாதம், சித்திரை மாசம். மற்றது வந்து எல்லாரும் வந்து 12 மணிக்கு நாள் பிறகு 12 மணிக்கு நள்ளிரவு 12 மணிக்கு நாள் பிறகுற வேலை ஒரு கதை இருக்கு தான். இப்ப நாங்க வந்து இப்ப உண்மையா வந்து அதிகால தான். இப்ப தமிழக இருந்தா தமிழகத்தை விட இப்ப எங்களுக்கு எல்லாம் விடிஞ்சாதான் அடுத்த நாள் பிறகுறன்ற மாதிரி அந்த உணர்வே இருக்கு. இப்ப இது வந்து 12 மணிக்கே நாள் பிறகுறன்றது வந்து இது எங்கிறது. இப்ப இதுல என்ன உள்சூச்சம் இருக்கு? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இப்ப நாங்கள் நல்ல பழங்காலத்துக்கு போனோம்னா உயிரினங்கள்ல வந்து பகல்ல வாழ்ற உயிரினங்களை, பகல்ல வாழ்றா பகல்ல உணவு தேடி போறது அல்ல பகல்ல வேட்டையாடுற விலங்குகள் இருக்கு. அதே போல இரவுல வேட்டையாடுற விலங்குகளும் இருக்கும். இப்ப இரவுல வேட்டையாடுற விலங்குகளுக்கு ஒரு மாலையில சூரியன் மறையல தான் அதன் நாள் வந்து ஆரம்பமாகும். பகல் பொழுது வந்து அது குகையிலையோ பொந்துலையோ மறைஞ்சு இருக்கும். பகல்ல வாழ்ற விலங்குகள் அல்லது பகல்ல வேட்டைக்கு போற, பகல்ல உணவு தேடி போற விலங்குகளுக்கு வந்து சூரியன் மறையக்குள்ள அவை தூங்க போயிடும். சூரிய வெளிச்சம் வரைக்குல தான் அந்த விலங்குகள ஒரு வேலை வந்து ஆரம்பமா, வேலையோ ஏதோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப மனிதர்கள் இயல்பா பகல்ல வாழ்ற வேலை செய்யற மனிதர்கள் வந்து சூரியன் உதிக்கிற ஒரு காலப்பகுதியை தான் ஒரு காலை பொழுதா வச்சிருந்தாங்க. இது மனிதர்களோட இயல்பு. அப்ப சில வேலை இப்ப பாலைவனம் மாதிரி அதிக வெயில் இருக்கிற இடங்கள், பகல்ல மக்கள் உலாவே இல்லாத சூழ்நிலை இருக்கிற மக்கள் வந்து இரவுல போறார்கள் வந்து சூரியன் மறைஞ்சு சந்திரன் எழுகிற நேரம் வந்து தங்கின நாள் இந்த ஆரம்பமா வச்சிருந்தவன். இப்ப இந்த 2 கலாச்சாரங்கள்ல இருந்தும் புதுசா ஒரு கலாச்சாரம் வரைக்குள்ள இந்த 2ல இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்தா அதை பிரதி செய்தது போல ஒரு மாயை வரும், ஒரு எண்ணம் வரும், அல்ல அது உண்மையாயும் போயிடும். அப்ப அப்படி இல்லை, நாங்க வித்தியாசமா நாங்கள் ஒரு புதுசா ஏதோ செய்ய போறோம்னு யோசிச்ச 3வது தரப்பு என்ன செஞ்சேன்னா 2க்கும் சம்பந்தமே இல்லாம நள்ளிரவு 12 மணி என்ற ஒரு கன்செப்டை கொண்டு வந்து அதைத்தான் தங்களோட ஒரு நாள் ஆரம்பமா எடுத்துக்கொண்டுச்சுன்னா அதுல ஒரு அட்வான்டேஜ் இருந்தது என்னன்னு சொன்னா இன்றைய காலப்பகுதியில அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகளுக்கு வந்து இரவு 12 மணிக்கு ஒரு டேட்டா சேஞ்ச் பண்றது பெரும்பாலும் கம்ஃபர்டபுளா இருக்குது. ஏன்னா ஆஃபீஸ் வேலைகள்ல வந்து பகல் 12 மணிக்கு டேட் சேஞ்ச் ஆகும்னு சொன்னா இப்ப கொஞ்சம் கஷ்டம், அது நடைமுறைக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்குன்றதால அது வந்து உலகத்துக்கும் ஒத்து போய் இப்ப அது நடைமுறைக்கு வந்துட்டு தானே. உண்மையிலேயே ஒரு ஆன்மா, ஒரு உயிரினம், அதாவது பகல்ல உயிர் வாழ்ற, பகல்ல இயங்குற ஒரு உயிரினங்களுக்கு அது அவற்றோட இயல்பான நாள் கடையால பயோ கிளாக் வந்து காலம்பரையில் அதிகாலையில தான் ஆரம்பிக்கும். சூரிய வெளிச்சம் வரைக்குல தான் உருவாகும். 7 கிழமையில 7 நாள் இருக்குதானே, கிழமையில 7 நாள்.
இப்ப ஆனா இந்த கிழமையில பேருகள் எப்படி என்றா கோள்கள் பேர் வச்சிருக்கு 9 கோள்கள். கோள்கள் வந்து 9 இருக்கு. இப்ப எங்க சைவத்துல வந்து இது எங்க இந்து சமயத்துல வந்து இது எங்க வெடிக்கிற விஷயம் என்றா இப்ப நாங்க வந்து இதையும் கொண்டு அதோட கனெக்ட் பண்ண விட்டுது இந்த 9 கோளையும் வந்து எங்களால 7 நாளுக்கு உட்படுத்தலாம் இருக்கு. இல்ல இப்ப இப்ப ராகு கேதுன்றது வந்து அந்த கோள்ல வந்து மிஸ் ஆகுது. அதே எஸ். ஏனென்றா இது ஒரு நல்ல கேள்வி. இதுல நான் இதன் இன்னொரு பரிமாணமும் நான் சொல்றேன். எப்படி என்றால் 7 கோள்களைத்தான் எங்களால கண்களால பார்க்க முடியும். பார்த்து கணிக்க முடியுது. 2வது வந்து வரிசை 7 நாட்களுக்கு நாங்க வரிசை சொல்றோம். இப்ப ஞாயிறு, திங்கள், செவ்வாய். நாங்கள் வந்து ஞாயிறுலேருந்து ஆரம்பிப்போம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இப்ப இந்த வரிசைக்கும் ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு சொன்னா, இது வந்து எங்க இருந்து வருமென்றா, ஒரு ஹோரை என்ற ஒரு சொல்லில இருந்து நான் இதை போகலாம். ஹோரை என்ற சொல்லில இருந்தால் அவர் என்றதும் வந்தது. ஒரு மணித்தியாலத்துக்கான. அப்ப அவர் ஹோரை. இப்ப ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுக்கான காலத்தை வைத்திருக்கின்றன கட்டுப்பாட்டுக்குள்ள. அப்ப ஒவ்வொரு புத்தாண்டு புது வருடம் இந்த ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் என்றதை இந்த அண்ணா வழியா சொல்லியிருக்கேன். அடுத்தது நான் என்ன அடுத்த டாபிக் எப்படி வர போகுதுன்னா இப்ப நான் சொல்லியிருப்பேன் சூரியனை வந்து பூமி வந்து நீள்வட்ட பாதையில சுற்றுறாங்க. நீள்வட்ட பாதையில இப்ப மத்தியில வந்து சித்திரை கடுத்து அடுத்த சித்திரை வேலை இல்ல இந்த 2 மத்தி இப்ப ஒரு சித்திரை முடிஞ்சு இப்படி ஒரு ரவுண்டா வந்து திரும்ப இதுலயே வருதுன்னாக்கா சித்திரை திரும்ப தொடங்குதுன்னு இருக்கும். அப்படி என்ன இந்த 2 பக்கம் இருக்கிறது தலைவர் 2 முனை மாதிரி 2 முனையிலையும் எந்தெந்த மாதம் வருதுன்னு பார்த்தா இந்த 2 முனையிலையும் வந்து மாதம் மாறதை விட இந்த 2 முனைக்கும் பூமி போறதால வந்து இப்ப நாங்க அதுலயே வந்து எவ்வளவு நடக்க போறதுன்னா எங்களோட உணவு பழக்கத்திலேயே வந்து நிறைய மாற்றம் இருக்க போகுது. அந்த பூமி வந்து அந்த 2 முனையும் எந்தெந்த மாதம் வந்து கேட்டீங்கன்னா ஆடி மாதமும் தை மாதம். தையில இருந்து ஆடி இது வந்து ஒரு பெரிய ஒரு நீலர கோலத்தின் அரைவாசி. அதே கீழ் நீலர கோலத்தின் அரைவாசி வந்து திரும்ப தையில இருந்து ஆடியா வரப்போகுது. இந்த இடைவெளியில வந்து எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்லயே நிறைய மாற்றம் இருக்கு. உணவு பழக்க வழக்கங்கள்ல எவ்வளவு மாற்றம் இருக்குன்றத நான் விரிவா சொல்றேன். இப்ப என்னென்ன உணவு எடுக்கிற நாங்கள் இது வந்து எங்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது இப்படியான டாபிக் கூட நான் அடுத்த வீடியோல ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து சந்திப்பேன்.